வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 11th பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீக்லி டாஸ்க் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 2 வாரத்துக்கு என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வீக் 3க்கு என்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். நான் வீக்லி டாஸ்க் வீடியோஸ் எவ்ரி ஃப்ரைடே வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோஸ் வந்து ஃபுல் சிலபஸையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 9 வீக்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கும் போதே புக் பேக் கொஸ்டின்ஸ், புக்குக்குள்ளே இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நான் எல்லாத்துக்கும் சேர்த்தா வந்து போட்டிருக்கேன், தனியாக செப்பரேட்டாக வந்து மென்ஷன் பண்ணி போட மாட்டேன். அதனால் தமிழில் யூனிட் 4 வரைக்கும் படித்து முடிச்சிட்டோம். இந்த வீக் 5th யூனிட்டும் 6th யூனிட்டும் படிக்கணும். 5th யூனிட் டாபிக் வந்து கேடில் விழிச்செல்வம். 6th யூனிட் நாளெல்லாம் மினிசை. அதில் இருக்கிற துணைப்பாடம், பாடம், செய்யுள், உரைநடை எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருக்கணும். இங்கிலீஷில் 3rd யூனிட் ப்ரோஸ், போயம் எல்லாமே வந்து படிச்சிருக்கணும். ப்ரோஸ் வந்து ஃபர்கட்டிங், போயம் லைன்ஸ் ரிட்டன் இன் தி ஏர்லி ஸ்ப்ரிங், அப்புறம் த எக்ஸ்டெண்டட் ரீடிங் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் பிளே இவ்வளோத்தையும் முடிச்சிருக்கணும். இங்கிலீஷில் 3rd யூனிட் ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வீக் 3க்கான டாஸ்க்கு தமிழ், இங்கிலீஷில். தமிழில் 2 யூனிட், இங்கிலீஷில் 1 யூனிட். அடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸில் 5th யூனிட் ஃபுல்லாத்தையும் முடிக்கணும். துகள்களால் ஆன அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம், மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட். 5th யூனிட் கார மற்றும் காரமண் உலகங்களும். இங்கிலீஷ் மீடியத்தில் அந்த டாபிக் வந்து ஆல்கலி மற்றும் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அப்புறம் 6th யூனிட் வாயு நிலைமை, அதாவது கேசியஸ் ஸ்டேட். ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து 2 யூனிட் படிக்கணும். எனக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து டோட்டலாக வந்து 15 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 2 யூனிட் அந்த மாதிரி கவர் பண்ணால் தான் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து முடிக்க முடியும். ஸோ டோட்டலாக வந்து 9 வாரம் வந்து இந்த வீக்லி டாஸ்க் வந்து போகும். இது வந்து 3rd வீக். ஸோ 3rd வீக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் 1 யூனிட்டும் கெமிஸ்ட்ரியில் 2 யூனிட்டும் படிக்க போகிறோம். அதுக்கடுத்து மேக்ஸ்லையும் 2 யூனிட் படிக்கணும். 5th யூனிட் ஈருறுப்பு தோற்றம், தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள், பைனாமியல் தியரம், சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ். 6th வந்து இரு பரிமாண பகுமுறை வடிவியல், 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. அடுத்து வந்து பயாலஜியில் பயோபாட்னியில் 3rd யூனிட் செல் உயிரியல் மற்றும் உயிரி மூலக்கூறுகள். இந்த யூனிட்ல இருக்க எல்லா சாப்டர்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணணும். புக்குக்குள்ள இருக்க கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து படிக்கணும். இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டாப்பிக்கோட பேர் வந்து செல் பயாலஜி அண்ட் பயோ மாலிகுல்ஸ். அடுத்து பயோசுவாலஜி. பயோசுவாலஜியில் 3rd யூனிட் சாப்டர் 5, 6 ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயோபாட்னியில் 1 யூனிட் ஃபுல்லாத்தையும், பயோசுவாலஜியில் 2 சாப்டரும் முடிக்கணும். 3rd வீக்குக்கு உண்டான டாஸ்க் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 யூனிட், பயோபாட்னியில் 3rd யூனிட், பயோசுவாலஜியில் 2 சாப்டர். 3rd வீக்குக்கான டாபிக் இவ்வளோதான். இதை முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பாடம் வந்து அதிகமாக இருக்குன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி மொத்த சிலபஸையும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடி டைம் டேபிள் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னுடைய ஸ்டடி டைம் டேபிள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். 11th 12th பயோமேக்ஸுக்கு சூட்டபிளாக ஆகிற மாதிரி 8 hours ஸ்டடி டைம் டேபிள், 10 hours ஸ்டடி டைம் டேபிள் போட்டிருக்கேன். எது சூட் ஆகுமோ அதை ஃபாலோ பண்ணி இந்த வீக்லி டாஸ்க் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்கமிங் எக்ஸாமுக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட். அப்கமிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.